யார் வாழ்க்கையிலே அவர்கள் எதற்காய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை குறித்து தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதோ அவர்களை தான் தேவன் காத்திருக்க வைத்திருக்கிறதை வேதத்திலே பார்க்க முடியும். தேவன் அதிகம் காத்திருக்க வைக்கிறார் என்றால் நாம் எதற்காக காத்திருக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்த தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சீயோனை கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்தார் என்று சங்கீதம் 132 13 14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசியுங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியா இங்கே வாசம் பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் விரும்பி தெரிந்தெடுத்த சீயோன் நானும் நீங்களும் தான். தேவன் விரும்பி தெரிந்தெடுத்த சீயோன். அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமாய் கேளுங்கள். இப்பொழுது 102வது சங்கீதத்திலே அதனுடைய 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அடுத்த வார்த்தை, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக கர்த்தருக்கு மகிமை. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வசனம், நல்ல தெரிந்த வசனம். அப்போ ஒரு காரியம் இங்க தெளிவாய் தெரிகிறது, கர்த்தர் சீயோனை காத்திருக்க வைக்கிறார். அதற்கு தயை செய்வதற்கும் கர்த்தர் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. இந்த சீயோன் தேவன் விரும்பி தெரிந்தெடுத்தது. அப்படி என்றால் இந்த காலை வேளையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் சொல்லுகிற முதல் செய்தி இதுதான், உங்களை தேவன் சும்மா தெரிந்தெடுக்கவில்லை, உங்களை தேவன் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நீ ஆமே கரத்தின் நிழலினாலே. நல்ல கவனமா கேளுங்க. உங்கள் உதடுகள் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா ஆமென். நம்ம கண்ணை மூடி யாரும் செய்தி கேட்க வேண்டாம், வாயை மூடி யாரும் துதிக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க கண்ணை மூடி யாராவது செய்தி கேட்கறது மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தோணும்னா, கர்த்தர் அவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்குறாங்க, அதனால அவங்கள்ட்ட நான் கேட்பேன், அது என்ன வெளிப்பாடு ஒன்று சொன்னீங்கன்னா. ஹல்லேலூயா. சிலர் இப்ப வெளிப்பாடெல்லாம் பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோனை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த சீயோனுக்கு என்று தயை செய்ய தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். நீங்க அடுத்த வசனங்களை படிக்கும் போது 14வது வசனத்துல, உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காக பரிதபிக்கிற வாஞ்சை. எப்போ ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே பரிதபிக்கிறார்கள். அப்படி அவங்க பரிதபித்துக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வசனத்துல, கர்த்தர் சீயோனை கட்டி நல்ல கரங்களை சட்டி ஆமென். அப்ப தேவன் எதற்காக இவ்வளவு டைம் குறித்து வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். எனவேதான் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நல்ல கவனமாய் கேட்க வேண்டும். ஏசாயா 42:9, ஏசாயா 46:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 42:9 வாசிங்க. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. க்ளோரி. அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே
அவர்தான் எல் ஷடாய். எல் ஷடாய் சர்வ எல்லாம் இல்லாதவைகளை ராதானாமா கலமா ஷேகரே மாமரா. நல்ல கவனமா கேளுங்க. அவைகள் தோன்றாததுக்கு முன்னே பேதுருவை பார்த்து ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுங்கிறார். நேற்று நைட்டு தான் ஃபுல்லா வலை போட்டு பார்த்தாரு, இல்ல இப்ப போடுங்கிறார். ஆமா, அங்க மீன் இருக்குமா, மீன் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அவர் போட சொன்ன டைரக்ஷன்ல போட்டா அங்க மீன் இருக்கும். அங்க ஆண்டவர் இந்த இடத்துல மீன் இருக்கா அதெல்லாம் தெரியாது. பேதுரு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படவில்லை. அப்படி சொல்லும் போது இயேசு பேதுருவை பார்த்துட்டே இருப்பார். இவ்வளவு நேரம் போட்ல இருந்து பேசினதுக்கு இப்படி உடனே ஆண்டவரே ஆகலும் உம்முடைய வார்த்தையின்படி. அதுதான் போடு, பிரசங்க நான் பண்ணிட்டேன், நீ வலைய போடு. ஹல்லேலூயா. வலைய போட்டா பாருங்க, அள்ளி எடுக்கிறான். அவர் இல்லாத அவைகள் தோன்றாததுக்கு முன்னே. என் வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், தேவ திட்டம் என்பது திடீரென்று போடப்பட்டது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது 75வது வயதுல, ஆனால் அது தீர்மானிக்கப்பட்டது பூர்வ காலம். ஹல்லேலூயா. எசாயா 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். இன்னும் செய்யப்படாதவைகளை ஆண்டவரே. அதனாலதான் நம்ம ஒரு கண்ணும் காணவில்லை. நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கோம். வாக்குத்தத்தம் வந்தது நேர கதவை ஜன்னலை திறந்து போட்டுட்டு இப்ப வரும். கர்த்தர் எனக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு கவர்மெண்ட் ஜாப் தருவேன். அப்படியே போய் வீட்டுல கால் நீட்டி இருந்தா போதும், அப்படியே மேல வந்து விழும். அது தோன்றாததற்கு முன்னே உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். அவைகள் தோன்றாததற்கு முன்னே நான் அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாத. அடுத்து வாசிங்க. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வேன். அவர் அறிவிக்கிறவர் மாற்றம் அல்ல, அவர் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன். நல்ல கரங்களை தட்டி அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின தேவாலயம், பெரிய தேவாலயம். அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கும் போது சாலமோன் ஒரு வார்த்தையை சொல்வார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே இப்படி சொல்லுவார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அப்போ சொன்னது யாருக்கு? தாவீதுக்கு. அது எந்த காலத்துல நிறைவேற்றுகிறார்? சாலமோன் நாட்கள். அப்போ எல்லா உரைக்கப்பட்ட வார்த்தைக்கும் நிறைவேறும் காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் பேசிட்டாரா? பேசிட்டார். நம்ம தான் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தை செட் பண்ணி அந்த காலத்துக்குள்ள கொண்டு வர பாக்குறோம். ஆண்டவர் எப்படியாவது இந்த மாசம் நடந்துரட்டும்பா. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஒருவேளை டேட் டைம் மறந்துட்டாரோ? எங்க ஒரு திராட்சை ரசம் விஷயத்துக்கு என் வேலை வரலங்கிறாரு. ஒரு திராட்சை ரசம் விஷயம், இதுல எல்லாம் என்ன இருக்கு? இதுல இருக்கு. அவரை குறித்து வேதம் எப்படி நமக்கு காண்பித்து தருகிறது? அவர் சகலத்தையும் சகலத்தையும் ஆதியின் காலத்தில் சகலத்தையும்
அப்ப சகலத்தையும் சொல்லும் போது அதுக்குள்ள இந்த கானாவூர் கல்யாண வீட்டு திராட்சரச மேட்டரும் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க வீட்டு மேட்டரும் இருக்கு. இருக்கா? இப்போ உங்க வீட்டு மேட்டர் இருக்குன்னு சொல்லதான் வந்தேன். ஆனா இவ்வளவு சிரிப்பு வராது. ஹல்லேலூயா. சகலத்தையும் நீர் செய்வதை யாரால் தடுத்திட கூடும்? நீர் சொன்னதை நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. கைகளை உயர்த்தி செய்வதை சத்தமாய் வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே, என்னை உருவாக்கினீர், என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தை. என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், தேற்றினீரும் வார்த்தையா, என்னை தாங்கினீர், என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், ஓ என்னை தாங்கினீர். முடிந்த கைகளை உயர்த்தி வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, glory, ஜீசஸ். வார்த்தையானவரே, பூர்வ காலம் முதல் அது திட்டம் பண்ணப்பட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த சாலமோன் எங்கே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான் என்று 2 நாளாகமம் அதனுடைய 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு சாலமோன் எருசலேமின் தகப்பனாகிய தாவீது, எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான்.